ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாங்கை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது எஃப்எல் ஸ்டுடியோவில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணேன், எது ரொம்ப முக்கியமானது, முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வந்து முக்கியமானது வந்து நம்ம எப்படிப்பட்ட பாட்டு மெலோடியாக போட போகிறோமா, இல்லைன்னா ஸ்பீடான பாட்டு பாட போகிறோமா எப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னா, டெம்போ டெம்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தால், நல்லா எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு போடுறோம்னா அந்த டெம்போவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது உங்களுக்கே தெரியும், ஒரு பாட்டு பாடும்போது அது எந்த டெம்போவில் போகும், எவ்வளோ நம்மளால் பாட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் டெம்போ ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டைம் சிக்னேச்சர் தெரிஞ்சுக்கணும். 4/4, 6/8, 3/4 இந்த மாதிரி டைம் சிக்னேச்சர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம செட் பண்ணி வைக்கணும். அதை வந்து ப்ராஜெக்ட் இப்போ ஆப்ஷனில் போனீங்கன்னா, இந்த ஜெனரல் செட்டிங்ஸில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா, இந்த பாட்டு வந்து 4/4 போடும். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து 6/8. நான் 4/, ட்ரிபிளட்டாக பண்ணுறதுனால கம்மியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 4/4 தான் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். 3/4 மாற்றிக்கலாம், 6/8 மாற்றிக்கலாம். இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து டைம் சிக்னேச்சர். முதல்ல வந்து டெம்போ, ரெண்டாவது வந்து டைம் சிக்னேச்சர், மூணாவது வந்து அந்த பாட்டோட ஸ்கேலு. அந்த பாட்டு என்ன ஸ்கேலில் போகுது, எந்தெந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம தான் கம்போஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதோட ஸ்கேல் வந்து இ மைனர் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஃப்ளூட் பீஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கோரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரும். நான் அதை ப்ளே பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு லீடு வோக்கல், ஃபீமேல் வோக்கல். இதுக்கு இடையில வந்து இந்த வோக்கல் கூட நான் வந்து வெறும் டாம்பரின் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாம்பரின் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து தப்லா ஒரு அவ்வளோதான். இது 2 லூப் வச்சுருக்கேன். மூணாவது இந்த இடத்துலேருந்து இந்த டாம்பரின் கூட சேர்ந்து சலங்கைன்னு ஒன்று இருக்குது. இது லெஃப்ட் சைடு பேன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ப்ளக்கின்லாம் வந்து நான் வாசிச்சிருக்கேன். ஒரு இந்த கார்டு, இது டல்சிமர், இது ஒரு கிளாரினட் மாதிரி வரும். இது பிக்கலோன்னு சொல்லுவாங்க. பிக்கலோங்கிறது வந்து ஒரு ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் இருக்கும், தப்லா ஃபில்லு. இது ப்ராஜெக்டில் கம்மி பண்ணி வச்சுருப்பேன் ஸ்பீடு, இது சவுண்டு. இந்த இடத்துலேருந்து ஒரு டோலக் வரும். டோலக்கும் இந்த டைமிங்கும் வரும். இது கூட சேர்ந்து ஒரு ஸ்டிக்கு வருது. அந்த இடத்துலேருந்து அந்த கிளாரினெட் வருது. இந்த கார்டு அக்காமினேஷன் வந்து இது வந்து பேஸ் லைனு, இது கார்டு. இது வந்து இந்த ஸ்டிக்கோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோலக் வரும். இந்த இடத்துல வந்து என்னோடய வோக்கல் வருது, வாருங்கள் மானிடரே. இது வந்து ஒரு கிறிஸ்டின் டிவோஷனல் சாங். இதை பாடினது நான் தான். ஒரு ஃபீமேல் சிங்கர் ஒரு கோரஸ் வந்திருக்கும். இப்போ இதை மட்டும் இந்த வோக்கல் மட்டும் கேளுங்க. வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபீமேல் கோரஸ் வருது. ஆனால் அது வந்து நான் என்னோடய வாய்ஸை வந்து கொஞ்சம் டெசிபிள் கம்மியாக வச்சுருக்கேன். அவங்க பாடினது ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். போற்றிடுவோம் போற்றிடுவோம்
வாருங்கள் மானிடரே பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். ஃபீமேல் வோக்கலும் இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மிக்சரில் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே ட்ராக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எஃபெக்ட்டு. இந்த பார்த்துக்கா இப்போ என்னோடய வோக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இவ்வளோ எஃபெக்ட்டு நான் கொடுத்துருக்கேன். வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கம்ப்ரஸ் கொடுத்துட்டு இது ஒரு கம்ப்ரஸர், அடுத்து ஸ்டீரியோ ஒன்று கொடுத்துருக்கேன், ஷேப்பர் ஒன்று. கடைசியில் அதை லிமிட் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகாத அளவுக்கு நான் வந்து அதை கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கேன். ஃபீமேல் வோக்கலும் அது மாதிரி தான். இதுக்கு அடுத்து வந்து இன்டர்வியூ மியூசிக் ஒன்று இருக்குது. இந்த இன்டர்வியூ மியூசிக் வந்து பைப்பான ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். அது கேளுங்க. இந்த இடத்துல வந்து வேறு தபலா வச்சுருப்பேன். இது எல்லாமே சாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து எஃப்எல் ஸ்டுடியோவில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் தனியாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சலங்கையெல்லாம் வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து ஸ்வர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம இதே டெம்போவை கொடுத்துட்டு நம்ம சலங்கை அதில் இருக்கோம், அதை நம்ம லூப் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்தான் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து எஃப்எல் இது ஸ்வர் ஸ்டுடியோவில் போட்டதான். இந்த பைப்பாங்கிறத நான் வந்து ஸ்வர் ப்ளக்கில் வச்சுருப்பேன். இதில் வந்து டல் சிம்மர், அடுத்து வந்து ஒரு டல் சிம்மர். இது பொதுவாக வந்து இந்த மாதிரி குத்துப்பாட்டுக்கு வந்து டல் சிம்மர், ஃப்ளூட்டு, கிளார்னெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த போல்டான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து டல் சிம்மர் இதில் ரெண்டாவது யூஸ் பண்ணிப்பேன். செகண்ட் சரணம், ஃபஸ்ட் சரணம் முடிஞ்சோன்னே ரெண்டாவது இன்டர்வியூ இருக்கும். அதில் இந்த தீர்மானம்லாம் கரெக்டாக நம்ம வந்து இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது டோட்டலாக வந்து இன்னொரு டுட்டோரியலில் நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல கொஞ்சம் லேட்டாகும். அந்த மாதிரி நான் ஒரு சாங் எடுத்தேன்னா ஒரு 3 நாள் 4 நாள் இதை அரேஞ்ச் பண்ணி லூப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெருசாக நான் என்னோடய ஸ்டுடியோவில் எப்படின்னா நான் மட்டும்தான் எல்லாமே லூப் தான் எடுத்து வச்சு செய்வேன். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ரொம்ப கம்மி தான். எப்போயாவது யாராவது கேட்டாங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கொண்டு வந்து வாசிப்பேன். மித்த எல்லாமே ப்ளக்கின்ல தான் வாசிப்பேன். தபலாலேருந்து எல்லாமே வந்து ப்ளக்கின் தான் வாசிப்பேன். இப்போது அடுத்து வந்து இது முடிஞ்சோன்னா, இந்த தீர்மானம் முடிஞ்சோன்னா ஒரு வோக்கல். ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், நீதியுமாய் நேர்மையுமாய் நிலை உலகில் வாழ்வதனால் வாருங்கள் மானிடரே பாருலகம். இது மாதிரி இந்த சாங் போயிட்டு இது வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இதில் நம்ம பீட் அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து ரிதம் செக்ஷன் பூரா இதில் தான் வரும். இப்போ நான் கார்டில் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தோன்னே இந்த பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும், மித்ததெல்லாம் காலியாக இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸில் தான் நம்ம ஒன்றா எடுத்து வைக்கணும். இப்போ நான் தபலா வச்சுருக்கேன், அடுத்து சலங்கை, இது வச்சுருக்கேன். எடுக்க பாஸில் நம்ம ஒவ்வொரு சேனலும் வந்து நம்ம வந்து இது வந்து சோனி கட்லாஸ்னு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு. இந்த தவுள், பறை இது மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப லோடாக இருந்துச்சு. அதனால் வந்து இதிலிருந்து அந்த சாம்பிள்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு ப்ளக்கினை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எல்லாமே வந்து சாம்பிள்ஸ் தான் எடுத்துருக்கு. இது வந்து ஆல்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆடியோ வச்சுருக்கோன்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, ஆடியோன்னு போட்டோம்னா இத்தனை ஆடியோ நான் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து வோக்கல்ஸு.
பாடினது. இதெல்லாம் தப்லா, லூப்பு, தீர்மானம், சலங்கை இது மாதிரி இருக்கும். அடுத்து இதுக்கு அடுத்து வந்து பிளேலிஸ்ட்டு. இதுதான் பிளேலிஸ்ட்டு. நான் வந்து அந்த இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம இத்தனை பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம். டாலிசிமரோ, பிக்கலோ, கார்ட்ஸு, அப்புறம் பைப்பான்னு ஒன்று இருக்குது, பாஸ். இதெல்லாம் நம்ம வந்து இந்த சேனல் ட்ராக்கில் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதை எடுத்து இந்த பிளேலிஸ்ட்டில் வைக்கணும். அது எப்படின்னு அடுத்த ட்ரிப்பில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது இப்போ சோனி கட்லாஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து இன்னும் பிக்கலோன்னு இருக்குது. இந்த பிக்கோலோ கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து இந்த பேட்டர்னில் வந்து பிக்கோலோ நான் வாசிச்சது அடுத்த வந்துடும். இதை நான் கிளிக் பண்ண பியானோ ரோன்னு ஒன்று வரும். இதுதான் வந்து உள்ளே நான் வாசிச்சிருக்கேன், என்னென்ன வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இதில் தான் இருக்கும். எடுத்தோன்னே நமக்கு ஃப்ளூட் பீஸ் தான் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூட்டு இந்த ஃப்ளூட் எந்தெந்த இடத்துல வருதோ அது இடத்துலாம் வாசிச்சிருப்பேன். நம்மளோட இமேஜினேஷன் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட கொஞ்சம் லேசாக அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இதுதான் ஒரு பேசிக். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ரிதம் செக்ஷனை முடிச்சோன்னா அடுத்து கார்டு தான் அடிக்கணும். இந்த பாட்டுக்கு என்னென்ன பாடும்போது என்னென்ன கார்டு வருதோ அதை அடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பேஸ் அடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். மற்ற பாடுறதுக்கே அதுக்கடுத்து தான் போகணும். அடுத்து மிக்சரில் பார்த்தீங்கன்னா, மிக்சரில் வந்து நிறையா நான் வந்து ஆல்டர் பண்ணியிருப்பேன். இந்த சேனலில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னா மிக்சரில் எந்த கண்ட்ரோலில் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நான் வந்து இது வந்து இந்த பிக்கோலான்னு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பிக்கோலா வந்து நம்பர் 11ல் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இந்த 11ல் தான் இது வந்து வருது. இது மாதிரி நம்ம வந்து இங்கே நம்ம என்ன வாசிச்சிருக்கோமோ அதை வந்து இந்த சேனல் ராக் வந்து மிக்சருக்கு இந்த நம்பரை மாற்றலாம். இப்போ வந்து 11லேருந்து 12 மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றலாம். இப்போ நான் 11ல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ராக்கில் வந்து நான் வந்து பிக்கோலா வச்சுட்டு 2 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பேஸ் மட்டும் கம்மி பண்ணி கீச்சுன்னு கேட்குற மாதிரி வச்சுருக்கேன். அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து லோ ஃப்ரீக்குவன்சியை வந்து கட் பண்ணிட்டேன். இது மாதிரி எல்லா ட்ராக்குக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ரஸர், வோக்கலுக்கு நிறையா கொடுத்துருப்பேன். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெலாம் ஏற்கனவே அதில் கொஞ்சம் இப்போ அந்த ப்ளக்கிலேருந்து வர்றதே ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவில் வர்றதுனால நான் அதை விட்டுருவேன். வோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பாடுறதுனால அதை கொடுத்துருப்பேன். இதுக்கு மட்டும் இந்த வோக்கல் இது பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டீரியோலாம் கொடுத்து பண்ணதுன்னா கரெக்டாக இருக்கும். ஃபீமேல் வோக்கலும் அது மாதிரி தான். சொந்தமுமாய் ஆதியும் சொந்தமுமாய் ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய் ஆதியுமாய். ஃபஸ்ட்டு எப்படி டெம்போ, ஸ்கேலு, டைம் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதை வச்சு சும்மா இந்த பாட்டை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சேன். இதில் என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்னு. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் இதை சொல்கிறேன். எப்படி நம்ம வந்து இந்த ப்ளக்கினில் எப்படி வாசிக்கணும், எப்படி லூப்ஸ் எடுத்து வைக்கணும், அதை எப்படி நம்ம திரும்ப இடையில வந்து இந்த ஃபில்லாக இருக்குது, இந்த ஃபில்லு வந்து எப்படி நம்ம கரெக்டாக வைக்கணும், ப்ளேலிஸ்ட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதே போல் இந்த சேனல் ரேக்கடை எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இந்த பியானோ ரோல் இதில் எப்படி வாசிக்கணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.